ஓம் சக்தி தாயே எல்லாம் உன் செயலம்மா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் ஜோதிடர் கண்ணன். கைரேகை சாஸ்திரங்களை அதாவது பயிற்சி வகுப்பு நடத்தி கொண்டு வருகிறோம். மாணவர்கள் கவனமாக கேட்டு இந்த கையை பார்த்து நீங்கள் ஜோசியத்தை கற்றுக்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். அதாவது இந்த வீடியோவை முழுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இப்போ பாதியில் ஒரு 4 வார்த்தை நீங்கள் கேட்டுட்டு என்ன சார் இவர் அறுக்கிறார் அப்படின்ட்டு நிறுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு புரியாது. இப்போ இன்றைக்கி ஒரு முக்கியமான சாப்டரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதிர்ஷ்ட குறிகள், அபூர்வ குறிகளில் இப்போ விதி ரேகையை நம்ம பார்க்க போகிறோம். விதி அப்படிங்கிறது அவனுக்கு தலையெழுத்து நல்லா இருக்குது, அவன் நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த தலையெழுத்து என்பது விதி ரேகையாக கையிலே மறைக்கப்பட்டுள்ளது. அந்த விதி ரேகை எவ்வாறு எங்கெங்கு சென்றால் என்னென்ன பலன் அப்படிங்கிற விரிவான ஒரு பலனை பார்க்க போகிறோம். விதி ரேகை நல்லா இருந்தாவே அது அதிர்ஷ்டம் தான், அபூர்வம் தான். இப்போ எல்லாருக்குமே அந்த விதி ரேகை சரியாக அமைவதில்லை. விதி நல்லா இருந்ததுன்னா அதாவது எல்லாமே நல்லா இருக்கும். விதி ரேகை, விதி அதாவது சனியோட ரேகை, வேலை, பொருள், செல்வம் இதெல்லாம் இருந்தால் தான் வாழ்க்கையில் நல்லா வாழ முடியும். முதலில் மனிதன் வாழ்வதற்கு முக்கியமான தேவை பொருள். இவ்வுலகத்துக்கு பொருள் அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னா, பொருள் இல்லை அப்படின்னா இந்த உலகத்தை நம்ம வாழவே முடியாது. தண்ணி முதற்கொண்டு இப்போ நம்ம காசு கொடுத்தா வாங்க வேண்டியதாக இருக்குது. அந்த நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ பொருள் ரேகை என்று சொல்லக்கூடிய விதி ரேகை அப்படின்னு, அதாவது கர்ம ரேகை, சனி ரேகை, செயல் ரேகை என்று சொல்லக்கூடிய விதி ரேகையை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம கைக்கு வந்துடுவோம். இப்போ நம்ம விதி ரேகை நல்லா இருந்ததுன்னா நல்ல அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது. இப்போ கையில் கீழே இருந்து நேரம் இது கங்கணமேடு, இந்த மேடு கங்கணமேடு சொல்லுவோம். இதுல இருந்து ஆரம்பிச்சு இந்த ரேகை நேரம் இப்படி நேரம் அதாவது இந்த இதுக்கு போற மாதிரியே வருது, சனி ரேகைக்கு போற மாதிரியே, சனி மேட்டுக்கு போற மாதிரியே வருது. வந்துட்டு இப்படி நேரம் சூரிய மேட்டுக்கு போயிருக்கு சார் வளைஞ்சு. மிக சிறந்த அமைப்பு. அதாவது இது சூரிய ரேகையாக செயல்படுகிறது. ஆனால் சனி ரேகை தான், இது விதி ரேகை தான். விதி ரேகை நேர சனி மேட்டுக்கு நேரம் வருது. சனி மேட்டுக்கு நேரம் வந்து வளைஞ்சு இப்படி சூரிய மேட்டுக்கு போயிடுது. அது ஒரு சிறந்த அமைப்பு, ரேர் அமைப்பு, அபூர்வமான அமைப்பு. இப்ப விதி ரேகை இப்படி நேரம் இங்க ஆரம்பிச்சு இப்படி நேரம் வருது சார். கங்கண மேட்டுல இருந்து இப்படி நேரம் இங்க வருது. இது வரைக்கும் வந்த உடனே இப்படி நேரம் பெண்டாயே அப்படி திரும்பிடுது, சூரிய மேட்டுக்கு திரும்பிடுது. அப்ப அந்த நபர்கள் இது மாதிரி கையில இருந்ததுன்னா நீங்க பாருங்க, இந்த மாதிரி அமைப்பு இப்படி நேர கங்கண மேட்டுல இருந்து நேரம் சூரிய மேட்டுக்கு திரும்பி போயிடுச்சுன்னா அது சூரிய ரேகையாகவும் செயல்படுகிறது, விதி ரேகையாகவும் செயல்படுகிறது. அப்ப வியாபாரத்தின் மூலமாக கொடிகட்டி பறக்கக்கூடிய, உலகம் பூரா அவங்களுக்கு பிசினஸ் இருக்கக்கூடிய ஒரு கோடிக்கணக்கான மில்லியனர் சொல்லுவோம். அதாவது கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய முயற்சி செய்தால், நல்லா புரிஞ்சுங்க, விதி இருக்கு, நம்ம மதியையும் யூஸ் பண்ணணும். விதியும் மதியும் சேர்ந்தா தான் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும் ஒழிய, விதி மட்டும் நல்லா இருந்தால் நல்லா சாப்பாடு கிடைக்கும், நல்லா தூக்கம் வரும், நல்லா இருக்கலாம், சௌரியமா இருக்கலாம். ஆனா வாழ்க்கையில நல்ல நம்ம நினைச்ச அளவுக்கு வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் அப்படின்னா நம்ம மதியை யூஸ் பண்ணி கொஞ்சம் முயற்சியும் பண்ணணும். இப்ப இந்த மாதிரி ரேகைகள் இருக்கும்போது, அது விதி ரேகை நேரம் வருது சார், சனி மேட்டு வரைக்கும் வந்துட்டு அப்படியே வளைஞ்சு அப்படியே சூரிய மேட்டுக்கு போகுதுன்னு வச்சுங்க. மிக சிறந்த அமைப்பு. பிசினஸ் மூலமா நல்ல கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிச்சு, அதாவது மனைவி மக்களோடு சந்தோஷமாக இருப்பதற்கு, சந்ததியினரோடு சந்தோஷமாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இப்ப சூரிய ரேகை இருக்கிறவங்களுக்கு இல்லறம் சரியில்லாம இருக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம். சூரிய மேடு நல்லா இருந்து இந்த சூரிய ரேகை இருந்ததுன்னா அதாவது இல்லறம் சிறப்பா இருக்கான்னு சொல்லுவோம். ஆனா இது மாதிரி விதி ரேகையே நேரா இப்படி போயிடுச்சுன்னா அவர்கள் இல்லறம் சிறந்து விளங்கும், இல்லறத்துல ஒற்றுமை அதிகரிக்கும், குடும்பத்துல அதாவது ஆண் பெண் குழந்தைகளோடு இன்னும் சுற்றத்தாரோடு நல்லா சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துவதற்கு அரண்மனை போன்ற வீடு, அதாவது பங்களா, பெரிய பங்களா, காரு வசதி, நல்ல மில்லியனர், உலகம் பூராக, இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு பூரா, இந்தியா பூரா அவங்களுக்கு சொத்து பத்து சுகம் இதெல்லாம் ரேர் அமைப்பு. இதை நான் அபூர்வ குறியில எதுக்கு சொல்றேன், இந்த விதி ரேகையை. இந்த மாதிரி சூரிய மேட்டுக்கு உங்க விதி ரேகை போகுதான்னு பாருங்க. போச்சுன்னா நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா
வேர்ல்டு லெவலில் நம்பர் 1 பணக்காரன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. முயற்சி பண்ணி பாருங்க. புத்தி ரேகையும் நல்லா இருக்கணும், இறுதி ரேகையும் துண்டுபடாமல் இருக்கும். இந்த மாதிரி அமைப்பு வரும்போது இங்க பாருங்க, இந்த இறுதி ரேகை நல்லா இருக்கும், புத்தி ரேகை சிறப்பாக இருக்கும், ஆயுள் ரேகை சிறப்பாக இருக்கும். அந்த சூரிய ரேகை இருக்குங்கிற அவசியம் கிடையாது. சூரிய ரேகை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அதை பற்றி கவலைப்படாதீங்க. இது சூரிய ரேகையாகவும் செயல்படுது. இந்த ரேகை இப்படி நேராக வந்து இறுதி ரேகைக்கு நேராக சனி மேட்டு வரைக்கும் வந்து இப்படி திரும்பி இப்படி சூரிய மேட்டுக்கு போயிடுச்சுன்னா வாழ்க்கையில பெரிய பணக்காரராக, உலகம் போற்றும் உத்தமராக, சீரும் சிறப்பும், வியாபாரத்துல நல்ல வருமானம் வரும் சார். கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நல்ல வியாபாரத்துல நல்ல வருமானம் வரும். நிறைய பல தொழில் செஞ்சு வாழ்க்கையில மன்னர் போல பெரிய அரண்மனை போன்ற வீட்டுல எல்லா சகல வசதிகளும் A to Z எல்லாமே அவங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி வசதியா வாழ்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த ரேகை நேரா சனி மேட்டுக்கு போய் முடியுது சார். இங்க கங்கண மேட்டுல ஆரம்பிச்சு நேரா படி சனி மேட்டுல போய் முடியுது. இதுவும் ஒரு சிறந்த அமைப்பு. இது சிறந்த அமைப்பு. அதாவது ஆயுள் நிறைய பங்களா மாதிரி நல்ல பெரிய வீட்டில் நல்ல சொத்து பத்தோட நல்ல சிறப்பாக அவங்களுக்கு வேலை நல்ல பெரிய வேலையா இருக்கும். இல்லைன்னா பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இதில் பண்ணி வாழ்க்கையில இவர்களும் சிறந்த நிலையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு சூரிய ரேகை ஹெல்ப் பண்ணும். சூரிய ரேகையும் இருக்கணும். இருந்தால் இன்னும் நிறைய பணம் சம்பாதிப்பாங்க. சூரிய ரேகை இல்லை அப்படின்னா ஓரளவு மீடியமா சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொதுவாகவே சூரிய ரேகை இருக்கணும். இந்த விதி ரேகை கீழே இருந்து மேல வந்துட்டாவே இந்த மாதிரி அமைப்பு இருக்கான்னு பாருங்க. உங்க கையில நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள், உங்களுக்கு விதி நல்லா இருக்கு, கர்மா நல்லா இருக்கு, முன்னோர்கள் நல்ல செயல் செஞ்சிருக்காங்க, நீங்க முன் பிறவியில நல்ல செயல் செஞ்சிருக்கீங்க, இந்த பிறவியில நல்லா சந்தோஷமாக வாழ போகிறீர்கள் என்று முயற்சி செய்யுங்கள். நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல பிஸ்னஸ் பண்ணலாம், வேலைக்கு போகலாம், முன்னோர்கள் சொத்து சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க, நல்ல கார் பங்களாவோட நீண்ட நாள். இப்போ நான் சொன்னேன்ல சூரிய ரேகை சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா, இப்போ சனி மேட்டுக்கு போச்சுன்னா நீண்ட நாள் உயிரோடு இருப்பார்கள். சனி வந்து ஆயுசை குறிக்கக்கூடிய சொன்னோம்ல, நீண்ட நாள் உயிரோடு இருப்பாங்க. நல்ல வசதி வாய்ப்போடு நீண்ட நாள் சந்ததியோடு சந்தோஷமாக நீண்ட நாள் உயிர் வாழ்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த ரேகை இது வரைக்கும் வருது சார். அதாவது இறுதி ரேகைக்கு வரைக்கும் வருது. வந்துட்டு நேரா இப்படி வளைஞ்சு நேரா குருமேடுக்கு போயிடுது சார். குருமேடுக்கு இதுவும் ஒரு சிறந்த அமைப்பு. அதாவது வாழ்க்கையில குருமேடு வந்து அதிகாரமான மேடு. இந்த விதி ரேகை நேரா குருமேடுக்கு போயிடுச்சுன்னா ஒரு அதிகாரமான வேலை, ஒரு பதவி, ஒரு சொல்ல போனா அரசியல்ல பெரும் தலைவராக இருப்பதற்கு, ராஜதந்திரியாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த விதி ரேகையை பாருங்க உங்க கையில. இந்த மாதிரி கீழே இருந்து ஆரம்பிச்சு நேரா போய் இப்படி வளைஞ்சதுன்னா ஒண்ணு அரசியல்ல மிகப்பெரிய தலைவராக இருக்கணும். அதாவது அரசியல்ல மிகப்பெரிய சாணக்கியனா இருக்கணும். அதாவது சாணக்கியன், சத்திரியன், அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் தெரியலங்கிறது இருக்காது. எல்லா திறமைகளும் இருக்கும். வேலையில அவங்க மாதிரி ஒரு ஃபிகர் டிப்ஸ்ல எல்லாமே வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி சொல்லலாம். சிறப்பான ஒரு நல்ல ஒரு அமைப்பு. இந்த குருமேட்டுக்கு இந்த விதி ரேகை இப்படி நேரா போற விதி ரேகை இப்படி வளைஞ்சு இப்படி போயிடுச்சுன்னா அவர்கள் சிறந்த கோடிக்கணக்கான ரூபாய்க்கு சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லவ் பண்ணி கல்யாணம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜாதி விட்டு மதம் விட்டு கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது வெளிநாட்டு பொண்ணை கல்யாணம் பண்றவங்க, ஜாதி விட்டு ஜாதி, கிறிஸ்டின் மதம் மாறி கல்யாணம் பண்றவங்க, ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்றவங்க, இந்த மாதிரி மதம் மாறி சீமானாக செல்வ சீமானாக செழிப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஒரு உயரிய பதவி அந்தஸ்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி விதி ரேகை உங்க கையில இருக்கான்னு பாருங்க, செக் பண்ணுங்க. மிக சிறந்த அமைப்பு. இப்ப இந்த விதி ரேகை மேக்சிமம் இந்த 3 மேட்டுக்குள்ளதான் போகும். ஒரு வேளை இப்படி வந்து நேர புதன் மேட்டுக்கு வளைஞ்சு போகுதுன்னா இதெல்லாம் வேற அமைப்பு. இந்த 3 மேட்டுக்கு தான் இது போகும் மோஸ்ட்லி. இப்போ உங்களுக்கு புதன் மேட்டுக்கு போகுதுன்னு வச்சுங்க, அது புதன் ரேகை. அதாவது அவங்க ஒரு நீதிபதியாக, ஒரு மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு லாயரா, சிறந்த லாயரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிறந்த நீதிபதியாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. சிறந்த பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதாவது அறிவு சார்ந்த, புத்தி சார்ந்த, நல்ல புத்திசாலித்தனம், அறிவாற்றல், நூல் வெளியிடுறது, புதுசா கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் அவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். உங்க கையை பாருங்க, செக் பண்ணுங்க. விதி ரேகை என்பது தலை எழுத்து நல்லா இருக்கு, விதி நல்லா இருக்கு நம்ம சொல்றோம்ல, விதி ரேகை எல்லாமே, விதி ரேகை கர்மா எல்லாமே நம்ம கையில இருக்கு. பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிடலாம். நம்ம கர்ம பலனால ஒரு சில பேருக்கு கல்யாணமே ஆகாம இருக்கு, ஒரு சில பேருக்கு கல்யாணம் ஆகி சந்தோஷமா இருக்காங்க, ஒரு சில பேருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாம இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த விதி ரேகை தான். விதி ரேகை என்று சொல்லக்கூடிய சனி ரேகை, கர்ம ரேகை, அந்த ரேகை நல்லா இருந்ததுன்னா
அவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்த மேடுகள் நல்லா இருக்கணும். பேசிக்காக நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் பார்க்குற மாணவர்கள் என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது நல்லாவே தெரியும். மேடுகள் ஓரளவு நல்லா இருக்கணும். ரேகைகள், அதாவது இருதய ரேகை, புத்தி ரேகை, ஆயுள் ரேகை, சூரிய ரேகை, இந்த விதி ரேகை நல்லா இருக்கணும் சார். இது நல்லா இருந்துச்சுன்னா அவர்கள் அதிர்ஷ்டசாலிகளே, அபூர்வமான குறிகள் அமைப்பு கொண்டவர்களே என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். இப்ப உங்க கையை பாருங்க, விதி ரேகை எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த விதி ரேகை நல்லா இருந்துச்சுன்னா, புத்தி ரேகை நல்லா இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். வாழ்க்கையில நல்ல கண்டிப்பா முன்னுக்கு வந்துருவீங்க. முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களால் முடியாதது என்று வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி குரு மேட்டுக்கோ, சனி மேட்டுக்கோ, சூரிய மேட்டுக்கோ, இல்ல புதன் மேட்டுக்கோ, இந்த 4 மேட்டுல ஏதாவது ஒரு மேட்டுக்கு போச்சுன்னா, அதாவது இந்த ரேகை, இந்த விதி ரேகை கீழே இருந்து ஆரம்பிச்சு, பாதியில இருந்து ஆரம்பிச்சுன்னா பாதியில இருந்து உங்களுக்கு கிடைக்கும். கீழே இருந்து இந்த கங்கண மேட்டுல இருந்து ஆரம்பிச்சு போயிடுச்சுன்னா மிகச்சிறந்த அமைப்பு, வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்கள் ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.